பசுமை சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் ஆர்வின் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் அமைதியானவன், அதிகம் பேசாதவன், எப்போதும் தனியாக இருப்பவன். கிராமத்து பிள்ளைகள் அவனை அடிக்கடி கேலி செய்வார்கள். "நீ எதற்கும் பயனில்லை" என்று சொல்வார்கள். அந்த வார்த்தைகள் அவன் மனதை காயப்படுத்தினாலும் அவன் வெளியில் காட்டவில்லை. ஒவ்வொரு மாலையும் வானத்தை பார்த்து கொண்டே அவன் ஒரு விஷயத்தை மட்டும் நினைப்பான். நானும் ஒரு நாள் யாருக்காவது தேவையானவனா ஆகணும். இரவு வந்ததும் கிராமம் அமைதியாகிவிடும். காற்றின் சத்தமும் இலைகள் அசையும் ஓசையும் மட்டுமே கேட்கும். அந்த இரவில் ஆர்வினுக்கு ஒரு விசித்திர கனவு வந்தது. அவன் நின்ற இடம் எங்கென்று தெரியவில்லை. சுற்றிலும் இருள் மட்டுமே, ஒளியும் இல்லை, நிழலும் இல்லை. அப்போது திடீரென ஒரு கனமான குரல் அந்த இருளிலிருந்து ஒலித்தது. ஆர்வின்! அவன் அதிர்ந்தான். "யார் நீ?" என்று கத்தினான். அந்த இருளில் இருந்து ஒரு கருப்பு நிழல் உருவாகத் தொடங்கியது. அதன் கண்கள் மட்டும் சிவப்பாக ஒளிர்ந்தன. அந்த குரல் மீண்டும் சொன்னது, "நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை." ஆர்வின் பயத்தில் பின்னால் நகர்ந்தான். ஆனால் அந்த நிழல் அவனை நோக்கி நெருங்கியது. "நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்." அந்த நிழல் அவனை தொட்ட நொடியில் முழு உலகமே நடுங்கியது போல உணர்ந்தான். ஆர்வின் அலறிக்கொண்டு தூக்கத்திலிருந்து எழுந்தான். அவன் உடல் முழுவதும் வியர்வை, இதயம் வேகமாக துடித்தது. அப்போது அவன் கையை பார்த்தான். அவனது உள்ளங்கையில் கருப்பாக ஒளிரும் ஒரு விசித்திர குறி தோன்றியிருந்தது. அது சாதாரண குறி இல்லை. அது உயிருடன் இருந்தது போல மெதுவாக அசைந்தது. ஆம், இந்த குரல் ஒலித்தது. "வா." அடுத்த நாள் காலை ஆர்வின் வீட்டின் முன் நின்றபடி காட்டை பார்த்து கொண்டிருந்தான். அந்த காடு யாரும் செல்லத் துணியாத தடை செய்யப்பட்ட காடு. ஆனால் அவன் உள்ளத்தில் ஏதோ ஒன்று அவனை அங்கே அழைத்தது. பயம் இருந்தாலும் அவன் கால்கள் தானாக முன்னே நகர்ந்தன. காட்டுக்குள் நுழைந்தவுடன் காற்றின் ஓசை மாறியது. மரங்கள் கூட அவனை பார்த்து அசைவது போல தோன்றியது. சற்று தூரத்தில் ஒரு பழைய கோயில் போல அமைப்பு தெரிந்தது. அதற்குள் நுழைந்ததும் மத்தியில் ஒரு வாள் நின்றது. அது சாதாரண வாள் அல்ல. அதிலிருந்து கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒளி வெளியேறியது. அந்த நொடியில் அந்த குரல் மீண்டும் கேட்டது. "உன் நேரம் வந்துடுச்சு." ஆர்வின் நடுங்கிய குரலில் சொன்னான். "நான் ஹீரோ இல்ல, நான் சாதாரண பையன்தான்." ஆனாலும் அவன் கையை மெதுவாக நீட்டினான். வாளைத் தோடும் நொடியில் மின்னல் பாய்ந்தது. காடு முழுவதும் அதிர்ந்தது. வானம் கருமையாக மாறியது. ஆர்வினின் கண்கள் கருப்பு ஒளியில் மின்னத் தொடங்கின. அந்த நொடியுடன் ஒரு சாதாரண பையனின் வாழ்க்கை முடிந்தது. ஒரு புதிய விதி அவனை எதிர்நோக்கி காத்திருந்தது. "நிழலின் உலகத்துக்கு வரவேற்கிறேன்."